அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கஞ்சப்பையன் ஹையம் இஸ்மாயில் TN25 திருவண்ணாமலை. இது பார்த்தீங்கன்னா ஆயிஷா மஸ்ஜித்து. அங்கே தான் வந்திருக்கிறோம். ஆயிஷா பள்ளிவாசலில் சவுதியில் வந்திருக்கிறோம். சவுதி அரேபியாவில் மெக்கா நகரத்தில். இது ஜித்தாவுக்கும் இதுக்கும் ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்குது. இது மெக்காவுக்கு 12 கிலோமீட்டர் இருக்குது ஆயிஷா மஸ்ஜித்து. இதெல்லாம் பெரிய மஸ்ஜித்து. இதில் நாங்கள் இது பண்ணிவிட்டு நம்ம இருப்போம். இதிலேருந்து பார்த்துட்டு தொழுதுட்டு இதெல்லாம் மஸ்ஜித் தான். இதெல்லாம் பாருங்கள், ஆயிஷா மஸ்ஜித். இது அதான் நபிகள் நாயகத்துடைய பொண்ணு ஆயிஷா வெளியெல்லாம் ஒன்றும் அவங்க மஸ்ஜித். இது பெரிய மிகப்பெரிய பள்ளிவாசல். இது இது பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னாக்கா ரொம்ப பெருசு. இந்த பள்ளிவாசல் ரொம்ப பெருசு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது தூரம் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒன்றும் இது இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தெரியும். மழை எல்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய பள்ளிவாசல் இது. இப்போ இதெல்லாம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தான். இதெல்லாம் உங்களுக்கு பள்ளிவாசல் தான். இதெல்லாம் பள்ளிவாசல் தான் பாருங்கள். இதெல்லாம் பள்ளிவாசல் தான். ரொம்ப உள்ளே போய் பார்க்குறோம். பார்த்துட்டு இது பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் பள்ளிவாசல் உள்ளே போகிறேன் நான். பாருங்கள், இதெல்லாம் பார்த்துங்க. பெருசு மிகப்பெரிய பள்ளிவாசல் இது. எல்லாம் பாருங்கள், பாருங்கள். ஆயிஷா பள்ளிவாசல் இது பேர். பள்ளிவாசல் தான். பாருங்கள், உள்ள பேர் பள்ளிவாசல். மிகப்பெரிய பள்ளிவாசல். பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எல்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ உமன்ஸ் ப்ரேயர் ஹால். சரியான குளிருது. ரொம்ப குளிர் தாங்க முடியல. காலைல எழுந்திரிச்சு வந்துட்ட பாருங்க. تاكسي حرام حجي حرام تاكسي ما حجي حرام سريع حجي هاي حجي حرام سريع
الحاج عربي حجه 5 ريال. எல்லாம் பாருங்க எவ்வளோ கார் நின்றுக்குது பாருங்க. இதெல்லாம் கார் தான் நின்றுக்குது. எவ்வளோ கார் நின்றுக்குது பாருங்க. எல்லாம் கார் தான் நின்றுக்குது. இப்போ நம்ம காரில் வந்து உட்கார போகிறோம். எந்த காருன்னு தெரியலையா? எந்த காருன்னு தெரியலப்பா. கார் தான் நினைக்கிறேன். இந்த கார் தான், இதே கார் தான். இந்த கார் தான் நம்ம வந்த காரு. எங்கள் அப்பாலாம் வந்தாக்கா இந்த காரில் தான் உட்காருவோம். இந்த உட்காந்து பாருங்க. இந்த கார் தான் சூப்பராக இருக்குது பாருங்க காரு. இந்த ஊர் காரு. நம்ம அங்கேருந்து பார்த்தா கிளாக் டவர் நம்மளுக்கு தெரியுது. எங்கேருந்து அதை தெரிஞ்சு பாருங்க கிளாக் டவர். அது பாருங்க மணி கரெக்டாக இப்போ இருக்கும். ஒரு 6:30 மணி 7:30 மணி இருக்கும். 8 மணி இருக்கும். அங்கே எத்தனை மணி? அந்த மணி வந்து கரெக்டாக இப்போ தான் 12 மணி தான் ஆகும். இது கரெக்டாக மணி இது. எங்கள் அம்மாலாம் வந்துங்கிறாங்க பாருங்க. காரில் நம்ம உட்கார போகிறோம். காரில் உட்கார போகிறோம். நம்ம அப்போ நேரம் அங்கே போகிறோம். மக்கா பள்ளிவாசல் இது மக்கா மஸ்ஜித் போய் ரூமுக்கு போயிட்டு அப்படியே இது பண்ணோம். தொழுதுட்டோம். நான் ஹெராம் கட்டில் உடம்பு சரியில்லை. பாருங்கள் ஐஷா பள்ளி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வெளித்தோட்டம் ஐஷா பள்ளியினுடைய வெளித்தோட்டம் இது. அதாவது நபிகள் நாயகம் பொண்ணு வந்து தொழுத பள்ளி இது. நபிகள் நாயகத்துடைய பொண்ணு இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் இது. ஆமாம். இப்போ நம்ம வண்டியில் உட்கார போகிறோம். ஆமாம் வண்டியில் உட்கார போகிறோம் பாருங்கள். আমাদের একটা তোমাদেরও হয় তখন এখানের মধ্যে একটু একজনে কত দেখে দিব, আরেকজন হইলে হেড সাপোর্ট আছে ওটো সাপোর্ট দিব। অতএব এটা কি ভালো মতো একটা কাগজ বন্যা একটা মুখ চালু একটা লোক লাগবে। কথা বুঝছো? হ্যাঁ মুখ কথা টেবিলে কথা বলতে পারার জন্য ওই ধরনের একটা মানে লোক লাগবে। இந்த கண்ணாடி எல்லாம் திறக்க முடியாது அந்த ஊர்ல திறக்க முடியாது. இல்ல சும்மா ஒரு வியூ தான். சும்மா আপনার মাধ্যমে আমরা সঠিক বিষয়টা অটোমেটিকলি জায়গা পাই। আমি শুধু আরও যেটুকু কোনো কথা বলতে বলে আমাদের জায়গা আমাদের প্রজেক্টের জায়গায় আমরা যখন তখন হাল দিয়ে আমাদের জায়গা মাল বুঝে দিয়েছি। গাছটা আছে এগুলো সব আমাদের ভিতরে। এরা বিচারা করে সিদ্ধান্ত নেবে।
দিয়েরা মাপবো, দিয়েরাতে জায়গাটা কি পজিশন ছিল এবং হালে কোন কোন দাগে জায়গাটা কাটি নিয়েছে এটাই আমরা চাই, এবং এটার যে দাগে জায়গা কাটি নিয়েছে এই দাগে তুলি অটোমেটিকলি জায়গার বাপ বাইরে যাবে, আর এখানে অন্য কিছু দরকার নেই। ওরা আমাদের জায়গা করি গাছ টাছ টাছ এগুলো হচ্ছে আমাদের জায়গা ফিলিয়ার অনুযায়ী আমাদেরকে জায়গা বুঝে দিচ্ছে। এই নতুন করে একবার এক কাহিনী করে আমার দুই করে কাগজিভাবে না বসি, কাগজিভাবে কেউ পর্যালোচনা করা নাই, কথা বলবে এটি। এখন এমিয়ারে কিছু ইতিহাস কত দিছ এদের পিছনে শক্তভাবে কথা বলতে হইব, শক্তভাবে ইয়ে করতে হইব, একটু শক্তভাবে ইয়ে করতে হবে।